நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம ஃபேஸை பார்த்து மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ண தான் போறாங்க. ஸோ, அதில இருக்க சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன் அத சொல்ல பண்ணக்கூடாது? ஸோ, இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அந்த சொல்யூஷன்க்குள்ள போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் நம்மளோட ஐஸ். நம்ம மத்தவங்க பார்க்கும்போது நம்மள முதல்ல பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு தான். பட் அந்த கண்ணு அந்த டைம்ல ஒரு எல்லோயிஷ்ஷாவோ, இல்ல டார்க் சர்க்கிள்ஸ் இருந்து ஒரு பஃபி ஐஸாவோ இருந்தா அது நல்லாவே இருக்காது. பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு ப்ளசன்ட் லுக் தராது. ஸோ, இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் பிளஸ் ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலா நீங்க குக்கும்பர் கூட யூஸ் பண்ணலாம். பட் குக்கும்பர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கணும், இல்ல ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அந்த இடத்துல நம்ம ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஸோ, இந்த ப்ரொடக்டிவிட்டிய அதே லெவல்ல மேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அது பாட்டுல அப்சர்வ் ஆயிட்டு இருக்கும். நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் அது கூட நம்ம 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அத ஸ்கிப் பண்ணிட்டு இது என்னதான் பண்ணாலும் சரி, இது சரியாகாது. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 20 டேஸா நான் ஒழுங்கா தூங்கவே இல்ல. நான் என்னதான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் சர்க்கிள்ஸ் மாட்டேங்குது. ஸோ, இன்னும் ஒரு 1 வாரம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும் போல. செகண்ட் பார்ட் நம்ம ஃபேஸ்லயே ரொம்ப ரொம்ப அதிகமான இடத்த புடிச்சிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம ஸ்கின்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ, இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அது மத்தவங்களுக்கு பார்க்க ப்ளீசிங்கா இருக்காது. நம்மளே மிரர்ல பார்த்தா நமக்கே ஒரு ப்ளீசிங்கா இருக்காது. ஸோ, இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் சி இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணவே போறோம். ஃபேஸ் வாஷ்னா அதில விட்டமின் சி இருக்கணும். மாய்ஸ்சரைசர்ல விட்டமின் சி இருக்கணும். சன்ஸ்கிரீம் அதில விட்டமின் சி இருக்கணும். நம்ம சாப்பிடுற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த விட்டமின் சிக்கு நம்ம ஸ்கின்ன கிளியரா கொண்டு வர எல்லா சக்தியுமே இருக்கு. ஸோ, அதனால எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்கான்றத நோட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்டு நம்ம டூத் பிரஷ்ஷ வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம சோப் போட்டுட்டு நம்ம கைக்கு பதிலா வந்து டூத் பிரஷ் யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏன் டூத் பிரஷ் யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஸோ, அதனால உள்ள இருக்க டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வரதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி வந்து இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஸ்க்ரப்பர்ல பண்ணுவாங்க. பட் ஃபேஸ் ஸ்க்ரப்பருக்கு தனியா இப்ப காசு குடுத்து திருப்பி வாங்கணும். ஃபேஸ் ஸ்க்ரப்ப அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டூத் பிரஷ் இஸ் மோர் தென் எனஃப். பட் ஜென்டிலா பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா பண்ணுன்னு போட்டு தேய்ச்சிராதீங்க. அண்ட் நம்பர் 3 அன்வான்டட் ஹேர்ஸ். நம்ம ஃபேஸ்ல நமக்கு ஹேர் இருக்கக்கூடாத இடத்துலலாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நோஸ்ல இருக்கும், நெக்குக்கு அடியில இருக்கும். அண்ட் தேவையில்லாம இந்த சீக்ஸ் மேலலாம் இருக்கும். ஸோ, இந்த மாரி அன்வான்டட் ஹேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா ரிமூவ் பண்ணிடணும். பிகாஸ் இந்த அன்வான்டட் ஹேர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரா இருக்க ஃபேஸ இம்பர்ஃபெக்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ, இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும். இந்த பிக்சர்ல எனக்கு பியர்ட் இருக்கு. இந்த பிக்சர்லயும் பியர்ட் இருக்கு. பட் இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அன்வான்டட் ஹேர்ஸும் சேர்த்து வளர்த்துருக்கேன். இந்த பிக்சர்ல அன்வான்டட் ஹேர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ, இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஃபேஸ்ல எவ்வளோ சிமெட்ரி உருவாக்கியிருக்குன்னு சொல்லி. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே கரெக்ட்டா எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் பியர்ட் வச்சு, எந்தெந்த வேணாமோ அந்த இடத்துல கரெக்ட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி பார்பர் ஷாப் போனா ₹50 கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அவ்வளோ ஃபாஸ்ட்லாம் முடி வளராது. ஸோ, அதனால ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது தாங்கும். அண்ட் 4த் பாயிண்ட் ப்ரோ எனக்கு இன்னும் முடியே வளரல ப்ரோ ஃபேஸ்ல அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்க ஒரு 18 வயசு, 21 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் தான். இதுக்கு நம்ம கொண்டு வர சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மா ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி 2 வைஸ் ஒரு 0.5 இருக்க டெர்மா ரோலர் எடுத்துட்டு வீக்லி 2 வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல வந்து ரப் பண்ணணும். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஜிங்க், விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது 3மே இருக்க மாதிரியான ஃபுட்ஸ நல்லா சாப்பிடணும். இந்த 3மே இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இந்த 3 இருக்க மாரி ஒரு ஃபுட் சாப்பிடுங்க. அதே டைம்ல டெர்மா ரோலர் போடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல டேமேஜும் பண்றோம். இந்த நியூட்ரிஷன் வச்சு நம்ம ரிப்பேரும் பண்றோம். இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பியர்ட் வளர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, இத நீங்க கன்ஃபார்மா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் 5த் பாயிண்ட் சப்பி சிக்ஸ். யாராவது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ சப்பியா இருக்க, நல்லா இருக்கன்னு சொன்னாங்கன்னா, ஓப்பனா சொல்றேன். அவங்க உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "நீ சப்பியா இருக்க, அதனால நீ அழகா இருக்க" அப்படின்ற மீனிங்ல அவங்க சொல்லல. மோஸ்ட்லி உங்களுக்கு சப்பி சிக்ஸ் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க. ஸோ, இந்த ஓவர் வெயிட்ட நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு வாட்டர ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் குடிச்சிருங்க. ஸோ, அதனால நிறைய சாப்பிட முடியாது. ஸோ, நிறைய சாப்பிட முடியலன்னா, உங்களுக்கு கலோரிஸ் இன்டேக் கம்மி. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, இத பத்தி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதே டைம் நீங்க ஃபேஷியல் எக்சர்சைஸஸுமே பண்ணணும். ஃபேஷியல் எக்சர்சைஸ் பண்றதுனால ஃபேஸ் ஃபேட் குறையும். லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ் எக்சர்சைஸ்லாம் பண்ணா ஃபேஸ் ஃபேட் குறையாதுன்னு சொல்லி. நான் ஃபேஸ் ஃபேட் குறையறதுக்காக ஃபேஷியல் எக்சர்சைஸ் பண்ண சொல்லல. ஃபேஷியல் எக்சர்சைஸ் பண்றது மூலியமா அங்க இருக்க மசில் ஸ்டிமுலேட் ஆகும். அடுத்து பிளட் ஃப்ளோ போகும். ஸோ, ஸ்கின் ரிலீஸ் ஆகும். ஆனா அதே டைம்ல அங்க இருக்க மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து சொல்றேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.